அதிமுக பாடம் கத்துக்கிட்டாங்களோ என்னவோ, அதே டாக்டர் வந்திருக்கிறாரு அங்க மத்திய டாக்டர். இல்ல அதான் அவங்க வந்து அது நட்பின் அடிப்படையில் வந்தாங்க. இப்ப புரிஞ்சுக்கிட்டு நாங்க உங்க இதுல தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனா ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் நேற்று அனுப்பிச்சிருக்காங்க. ரஜினி ஆபரேஷன் அப்படிங்கறதுல அவ்வளவா சக்சஸ் பண்ண முடியாது இந்த பிளாஸ்டிக் சர்ஜன் மரியாதைக்குரிய ஆடிட்டர் குருமூர்த்தி ஆபரேஷன் தைலாபுரத்தை மிக வெற்றிகரமா முடிப்பாரு. அதுக்கு தான் சொன்னேன், கண்கள் பணித்தன இதயம் இனித்தது அப்படிங்கிற கார்டை ரெடி பண்ணி வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிங்க. எப்பக்குள்ள ரெடி பண்ணும் அவர்கள்? அமித்ஷா வரதுக்கு முன்னாடியா வந்த அப்புறமா? எப்ப கண்கள் பணிக்கும் இதயம் இனிக்கும்? உங்க சோர்ஸ் என்ன சொல்லுது? அது பொறுத்திருந்து பாருங்க, எப்ப வேணாலும் அது நடக்கும். கூடிய விரைவில் சின்ன மருத்துவர் போய் ஆடிட்டர் குருமூர்த்தி அவருடைய மயிலாப்பூர் இல்லத்துல சந்திக்க போறாரு. அதனால எப்ப வேணாலும் ரெடியா வச்சுக்கங்க, கார்டை ரெடி பண்ணிக்கங்கன்னு சொல்ல வரங்க. இப்ப இந்த தடவை அவரு மதுரை வர்றதோட நோக்கம் நான் பாக்குறேன், இதுல என் நண்பர் நிச்சயமா மாறுபடுவாருங்க. திரு நயினார் நாகேந்திரனின் அதிகாரத்தை உறுதிப்படுத்த, அவர் திரும்ப அண்டர்லைன் பண்ணி சொல்றேன், மாநில தலைவராக தெரிவு செய்யப்பட்ட திரு நயினார் நாகேந்திரன் அவர்களின் அதிகாரத்தை உறுதிப்படுத்த. அதுக்கு அவர் மாநில தலைவராக வந்து சொல்ல மாட்டேன். என்ன சொல்ல மாட்டீங்க? உறுதிப்படுத்தனா அதுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல யாரா பிரச்சனை பண்றாங்களா? ஹரி பாத்தீங்களா, நாரதர் வேலையை ஆரம்பிச்சிட்டீங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை, அவருடைய அதிகாரத்தை உறுதிப்படுத்த, எனக்கு பிடிச்ச சாமி திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலைக்கு அரோகரா, நான் வேற எதுவுமே சொல்ல மாட்டேன். ரெண்டாவதுங்க, ஷாவோட வருகை என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுடைய தேசிய திராவிட மாப்பிள்ளை நயினார் நாகேந்திரனுடைய அதிகாரத்தை உறுதிப்படுத்த நம்பர் 1. அதே மாதிரி டிடிவி தினகரன் இந்த கூட்டணி சொல்லுங்க, எங்களுடைய தேசிய திராவிட மாப்பிள்ளை அதிகாரத்தை உறுதிப்படுத்தி, கருவாட்டு சாம்பார் இருக்கு. இது என்னங்க, பாராட்டா இல்ல விமர்சனம்? திராவிடத்துல பயணிச்சாரு, இன்னைக்கு தேசியத்துல பயணிக்கிறாரு. ஏற்கனவே தேசிய சிந்தனை உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில பயணித்து இன்னைக்கு ஒரு முழு தேசிய கட்சியில பயணிக்கிறாருங்கிற அடிப்படையில் அதை நான் சொன்னேங்க. டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில வந்து ஃபாலோ பண்ணி இதுல அவரு தொடர்றதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அது சமீட்சை உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ராஜ்யம் இல்லாத ராஜா இன்னமும் பார்த்தா ஒருங்கிணைப்பாளர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. திரு பன்னீர்செல்வத்துக்கு பாத்தீங்கன்னா நிச்சயமா கூப்பிட்டு சில தோழமை குட்டு வைப்பார். தோழமை சுட்டுதல் இல்ல, தோழமை குட்டு வச்சு தனிக்கடை போட்டுக்குங்க, உங்களோட பலம் என்னன்னு எங்களுக்கு தெரியும், இந்த கூட்டணியில தொடரணும் அப்படின்னா நீங்க ஒரு தனிக்கடை போட்டு ஏதாவது புது லேபிள், புது லெட்டர் பேடு, புது விசிட்டிங் கார்டு அடிச்சுக்குங்க அப்படின்னு நிச்சயமா அவரை வலியுறுத்துவாருங்க. சில கிளியர் மெசேஜ் தோழமை கட்சிகளுக்கு கொடுப்பாருங்க. இது ஒண்ணு. அந்த பகுதியில் இருக்கிற பிராந்திய தலைவர்களை சந்தித்து தென் மாவட்டங்கள், ஏன்னா இந்த கூட்டணி கொஞ்சம் வீக்கா இருக்குது அப்படின்னு சொன்னதுனால இந்த முறை முழுக்க அந்த இதை பண்றதுக்காகத்தான் டெல்லி எய்ம்ஸ் டாக்டர் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பாஜகவின் மூத்த தலைவராக அவதாரம் எடுத்து இங்க வர்றார ஒழிய இந்த முறை வேற அதை தாண்டி எதுவும் இருக்காது. ஆனால் ஒரு சர்ப்ரைஸா பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கண்கள் பணித்தன இதயம் இனித்தது அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு உண்டுங்கிறது. எனக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தைலாபுரத்துல இருந்து தைலம் போட்டுக்கிட்டு பாட்டாளி சொன்ன செய்தி. திரு பிரகாஷ், அமித்ஷா அடிக்கடி தமிழகம் வர்றாரு அப்படிங்கும் போது தமிழகம் வந்து ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு ஸ்டேட்டா, அதாவது 2026 தேர்தலில் ரொம்ப சீரியஸா அவங்க எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் வருதா? ஏன்னா கேரளாவுக்கோ வங்கத்துக்கோ கூட அந்த கேலண்டர்ல வருது. ஸோ இது எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க திரு பிரகாஷ் ஐயூவித்தாஸ்? உங்களுடைய முதற்கட்ட பார்வைகள். உங்களோட தான் இருக்கேன். எஸ், நன்றி ஹரி மற்றும் தந்தி டிவி நேயர்களுக்கும் என்னுடன் பங்கேற்பாளர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னன்னா, அமித்ஷா அடிக்கடி வரட்டும் சார், அது வரதான் செய்வார். அவர் போன தேர்தலில் மோடி அடிக்கடி வந்த மாநிலம் வந்து தமிழ்நாடு. அவங்களுக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும், தமிழ்நாடு ரொம்ப பிடிக்கும். ஆனால் தமிழ்லேருந்து கன்னடம் தோன்றிச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் சமஸ்கிருதத்திலேருந்து தான் கன்னடம் தோன்றிச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரைட்டு, சூர்யா, தேஜஸ்வி சூர்யா சொன்னாலும் ரைட். அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஆனா அதுக்கான விஷயம் இல்லை சார். இப்போ அவர் வரதா செய்வார் சார். நிறைய விஷயங்களை அவரு முடிவு பண்ணோம் சார். இப்ப அவர் சொன்னார் இல்லைங்களா, குருமூர்த்தி சார் வந்தாரு,
அவர் தான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாரு. தைலாபுரத்துல இருந்து ஒரு பச்சி தைலம் தேய்ச்சிக்கு சொல்லிச்சு. அதான் சொல்றாரு இல்லைங்களா நம்ம சேலம் மணிகண்டன். ரைட்டு சார். அவரு வந்த ஒரு அன்புமணி வந்ததையே பார்க்கலையே சார். அவரு அன்புமணி வந்தாரான்னு சைதை துரைசாமி கிட்ட கேட்கிறாரு. இதுதான் அவரு. ரைட்டுங்களா? ஏற்கனவே ஓபிஎஸ் வந்து தனியா கடை வச்சுக்கோ, தனியா லெட்டர் பேட் போட்டுக்கோ, தனியா இது பண்ணிக்கோ அப்படின்றத வந்து சொல்வாரு அமித்ஷா அப்படின்னா. அந்த ஓபிஎஸ் உருவாக்குன ஆளே குருமூர்த்தி தானே சார். அது எப்படி இவங்க எல்லாம் மறந்துட்டு பேசுறாங்க? ஜெயலலிதா இல்லையா சார்? ஓபிஎஸ் உருவாக்குன ஜெயலலிதா. ஓபிஎஸ் கட்சியில இருந்து உடைச்சது இவங்க தானே, பிஜேபி தானே, அதே குருமூர்த்தி தானே. இதே ரஜினி கிட்ட போட்ட வைத்தியம் சரியா வரல, அதனால தைலாபுரத்துல வைத்தியம் போட்டிருக்காரு. அறுவை சிகிச்சை பண்ணிக்காம 2 டாக்டர் ஓபனா பண்ணிக்கிட்டாங்க. என்னென்ன பேச்சு பாருங்க இவங்க. அது மாதிரி இந்த அமித்ஷா விசிட்ட வந்து பெருசா என்னுடைய கண்டென்ஷன் என்னன்னா, அமித்ஷா விசிட் வந்து இட் இஸ் நாட் அ பிக் இஷ்யூ. அவரு நார்மலா ஒரு ஜோசியர் சொல்லியிருப்பாரு, மீனாட்சி அம்மனை பார்த்துட்டா சரியா போயிடும் அப்படின்னு ஒரு ஜோசியர் சொல்லியிருப்பாரு. அதனால அவர் மீனாட்சி அம்மனை பார்க்க வராரு, அவ்வளவுதானே தவிர இது இப்போ எலெக்ஷன் இயர்லயே இன்னும் சிக்னிபிகண்டா பல டெவலப்மெண்ட் இருக்கு சார். பிஜேபி வந்து நேரடி கூட்டணி தான் எடப்பாடியோட வச்சிருக்கு. பிஜேபியோட இன்டைரக்ட் கூட்டணி எல்லாம் இப்ப நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்கல்ல, விஜய், சீமான், இதெல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. அதுல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் நிறைய பேச வேண்டி இருக்கு. அதுல அதுக்காக கூட அவர் வரலாம். இல்லங்க, அவரும் சொல்றாரு, நீங்களும் சொல்றீங்க. பிஜேபியும் விஜயும் வந்து கொள்கை எதிரிகள் இல்லையா? எப்படி சேர முடியும்? உங்களுக்கு ஒரு விஷுவல் திங்கிங், அவருக்கு ஒரு விஷுவல் திங்கிங். அது ஆனா வரமாட்டார்ல விஜய், அது தெளிவா சொல்லிட்டார்ல சார். அவரு வந்து எந்த நடிகரும் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச போதும் சரி, அவர் இன்கம் டாக்ஸ்க்காக தான் கட்சி ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி கொச்சப்படுத்த கூடாது இல்ல. இல்லங்க, இன்கம் டாக்ஸ் ட்ரபிள் வந்து அவருக்கு இருக்கு. பேச சொல்லுங்க. கருணாநிதி எதுக்கு காங்கிரஸோட கூட்டணி வச்சாரு நான் சொல்லட்டுமா? சர்க்காரியா கமிஷன்ல எங்க ஜெயிலுக்கு போயிருக்கோம்னு பயந்துகிட்டு கருணாநிதி 117 தொகுதி கொடுத்து கூட்டணி வச்சாரு. இல்ல இல்ல, ஓகே ஃபைன். நம்ம மறைந்த தலைவர்கள் 2 பேருமே 2 பேரோட கண்ணியத்தையும் நம்ம காத்து பேசுவோம். ஓகே. அதே மாதிரி நடிகர்களுக்கு இன்கம் டாக்ஸ் பிரச்சனை என்பது இருக்கு. இப்ப கூடவே பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுன் அப்படின்னு அவர் கூட இருக்கிறவருக்கு இடி பிரச்சனையும் இருக்கு. எந்த கட்சிக்கு சார் இல்ல இடி பிரச்சனை, இன்கம் டாக்ஸ் பிரச்சனை, டிவிஎஸ்சி பிரச்சனை? எல்லாருக்கும் தான் இருக்கு. வீட்டுக்கு வீடு வாசப்படி. அதிமுகக்கு இல்ல சார். அதிமுக யாருக்கு இடி இருக்கு சொல்லுங்க, ஒரு தலைவர் சொல்லுங்க. அதான் சொன்ன, இன்கம் டாக்ஸ், இடி, டிவிஎஸ்சி, வீட்டுக்கு வீடு ஒரு பிரச்சனை. அப்படி எல்லாம் பார்த்தா எந்த கட்சி அரசியல் செய்ய முடியும் எலெக்ஷன்ல? அதனால சார் முதல்ல அவங்க ரஜினியை தேடினாங்க சார், பிஜேபி. இதே குருமூர்த்தி வச்சு தேடினாங்க. ரஜினியோட ஃபார்முலா செட் ஆகல. ரஜினி ஃபெயிலியர் ஆனவுன்னா அவங்க தேடின ஒரே சப்ஜெக்ட் வந்து விஜய் தான் சார். சோ அது இருக்கு சார். இப்போ சீமானை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஜேபியோடைய ஃபார்முலா தான் ஆன்டி ஈவேரா. அதை வந்து அவர் எக்கோ பண்றாரு சார். பிஜேபி என்ன சொல்லுது? எல்லாரும் சேருவோங்குது. சீமான் நோங்கிறாரு, விஜய் நோங்கிறாரு. ஆனா நீங்க அவங்க 2 பேரும் அவங்க மேல பூத்துறீங்களே, அவங்க சாயம் பூசுறீங்களே, அது சரியா? ஓவைசி வந்து பிஜேபியோட சேரல சார். மாயாவதி பல சந்தர்ப்பங்கள்ல பிஜேபியோட சேரல. பட் அவங்க எல்லாம் ஓட்டு டிவைடரா இருந்திருக்காங்க. ஓவைசி வந்து இஸ்லாமிய ஓட்டுக்களை டிவைடரா இருக்காரு. இப்ப விஜய் வேஷம் போடுறது என்ன? இஸ்லாமிக் ஓட்டுகளை பெறுவதற்கான வேஷம் தானே. வக்ஃபு சட்டத்தை எதிர்த்து வழக்கு தொடுக்கிறது, இஃப்தார் நோன்புக்கு போறது, எல்லாமே வந்து உங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டுகளை பெறுவதுக்கு தானே. ஜோசப் விஜய்னு அவரு முதல்ல ஐடென்டிஃபை பண்ண பிஜேபி இன்னைக்கு அவரை யாருமே திட்டுறது இல்லையே. ஏடிஎம்கேவும் திட்டது இல்ல, பிஜேபியும் திட்டது இல்ல, பிஜேபியும் விமர்சிக்கிறது இல்ல, யாருமே. அவங்க கூட்டணிக்கே கூப்பிடுறாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருங்கிறத பார்க்கணும்ல. எந்த கட்சி எல்லாரும் ஓட்டு வேணும் தான் நினைக்கும். I have an issue with your audio. நான் அதை சரி பண்ணிட்டு மீண்டும் உங்கள்கிட்ட நான் விரிவாக நினைக்கிறேன்.